ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. மசோதா குறித்து கூட்டுக்குழு பரிசீலனை தேவை என்று திமுக எம்பி TR பாலு பேசியிருந்தார். முன்பாக காங்கிரஸ் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், அதே போல சமாஜ்வாதி கட்சி ஆகிய எம்பிக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உரையாற்றியிருந்தனர். தெலுங்கு தேசம் கட்சி இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மக்களவையில் என்று நமது டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, வரிசையாக இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டதிலிருந்து எந்தெந்த கட்சி எம்பிக்கள் ஆதரவு, எதிர்ப்பு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க? ஒரு சம்மப் மாதிரி அதை பட்டியலிடுங்க. நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றன. அதே சமயத்திலே தெலுங்கு தேசம் கட்சி தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. அதாவது கூட்டணிகள் எப்படி இருக்கின்றனவோ அதே நிலைப்பாட்டுடன் தான் இந்த மசோதாவை கட்சிகள் அணுகுகின்றன என இதுவரை தெரிகிறது. அதாவது இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள்ளே ஆலோசனைகளை எல்லாம் நடத்தி ஆயத்தத்துடன் தான் இந்த மசோதாவை நிலைப்பாட்டை ஒருங்கிணைத்து அணுகுகிறார்கள் என்பது தெளிவாகிறது. ஆகவே இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள் பெரும்பாலும் இந்த மசோதாவை எதிர்க்கும் என எதிர்பார்க்கலாம். தற்போது கூட சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே பிரிவு இந்த மசோதாவை எதிர்த்து கொண்டிருக்கிறது. அந்த பிரிவின் மக்களவை உறுப்பினரான அனில் தேசாய் தற்போது தனது எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு கட்சிகள் தங்களுடைய ஆதரவையும் எதிர்ப்பையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. அதே சமயத்திலே இரண்டு கூட்டணிகளும் இல்லாத பாரதிய ராஷ்டிரிய சமிதி, YSR காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம் போன்ற கட்சிகள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கும் என இன்னும் தெரிவிக்கவில்லை. அதே போல ஆம் ஆத்மி கட்சியும் தனது நிலைப்பாட்டை இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. இந்தியா கூட்டணியில் இருப்பதால் ஆம் ஆத்மி கட்சி இந்த மசோதாவை எதிர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வெளிப்படையாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை. ஆகவே இன்றைய மசோதா தாக்கலுக்கு பிறகு எந்தெந்த கட்சிகள் எதிர்க்கின்றன, எந்தெந்த கட்சிகள் ஆதரிக்கின்றன என்பதெல்லாம் தெளிவாகிவிடும். அதுவும் எந்தெந்த அம்சங்களிலே ஆதரிக்கின்றன என்பது பின்னர் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு செல்லும் போது அங்கே விரிவான விவாதங்கள் நடைபெறும்போது அதிலே தெரிய வரும் என நாம் எதிர்பார்க்கலாம். இதுல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, பாரதிய ஜனதா தலைமையிலான NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய NDA கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து ஆட்சி அமைக்க உதவிய கட்சிகள், அந்த கட்சிகளுடைய எம்பிக்கள் யாரெல்லாம் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அல்லது யாரெல்லாம் இதுல இருந்து மாற்று கருத்து உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் இருக்கா கணபதி? நிச்சயமாக இரண்டு முக்கிய கட்சிகள் நீங்கள் சொன்னது போல நரேந்திர மோடி அரசுக்கு ஆதரவு அளித்து அந்த அரசு தற்போது பெரும்பான்மையுடன் இருப்பதற்கு காரணமாக இருக்கும் கட்சிகளிலே முக்கியமானது தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி. தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடு தனது ஆதரவை தெரிவித்து விட்டார் என்பது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களின் தகவல். அதைத்தான் இப்போது அந்த கட்சியின் மக்களவை உறுப்பினரான சந்திரசேகர் தெளிவாக மக்களவையிலே தெரிவித்தார். அதே போலவே ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரான நிதிஷ்குமாரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் என்பதும் அவருடன் ஆலோசனை விரிவாக நடத்தப்பட்டுள்ளது எனவும் பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இரண்டு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கின்றன. அத்துடன் லோக் ஜனசக்தி கட்சியும் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மசோதா தற்போது மக்களவையை சந்திக்கிறது. தற்போது உள்துறை அமைச்சரான அமித்ஷா மக்களவையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். பல்வேறு தரப்புகளும் தங்களுடைய விளக்கங்களை அளித்து இந்த மசோதாவுக்கான ஆதரவுக்கான காரணங்கள், எதிர்ப்புக்கான காரணங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. தலைவதி நிச்சயமாக கணபதி, இப்போ எதிர்கட்சிகளுடைய தொடர் எதிர்ப்பு இருந்து கொண்டே இருந்தது. ஆரம்ப நிலையிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேச ஆரம்பிக்கும் போதிலிருந்தே அவர்களுடைய எதிர்ப்பினை அவர்கள் தொடர்ந்து பதிவு செய்து வந்தார்கள். இந்த நிலையில அந்த மசோதா இன்றைக்கு அறிமுகம் செய்யப்பட்டு அது மீதான உரை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். எந்தெந்த கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்து, எதிர்ப்பு தெரிவித்து யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் அப்படின்றதையும் நீங்க பட்டியலிட்டு இருந்தீங்க. நம்ம தொடர்ந்து இது குறித்து தான் பார்க்க போறோம்.